ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாக நாம் இந்த வெபினார் மூலம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வகுப்பிலே நாம் இயேசுவின் ஓமைகளை குறித்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம். அதற்கு முதல் படியாக ஓமைகள் என்றால் என்ன என்பதை குறித்தும் அதை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான சில விதிகளை குறித்து பார்த்தோம். அதை மீண்டும் நினைவுபடுத்துவதாக இருந்தால், முதலாவது ஓமை என்றால் என்ன என்று பார்த்தோம். அது கிரேக்க சொல்லிலே பேரபோல் என்கிற வார்த்தை வருகிறது. அது ஒரு செய்தியை விளக்குவதற்கு அல்லது ஒரு கதையை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிற துணை கதை என்று சொல்லலாம். ஆனால் இங்கே நாம் கதை என்று சொல்வதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற உண்மைகளை அல்லது சத்தியங்கள் அல்லது ஒரு செய்தி, அதை மேலும் விளக்குவதற்காக அல்லது புரிய வைப்பதற்காக இயேசு பயன்படுத்திய சில துணை கதைகள் என்று சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, உலக கதைகள் மூலம் பரலோக உண்மை குறித்து விளக்குவதற்கு இந்த ஓமைகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். அடுத்ததாக இயேசு எதற்காக ஓமையை போதித்தார் என்று பார்க்கும்போது 4 காரணங்களை பார்த்தோம். ஒன்று, உண்மையை தேடுவோருக்கு உண்மை உணர்த்தும்படியாக ஓமைகளை போதித்தார். இரண்டாவது, தீர்க்க தரிசன நிறைவேறுதலாய் ஓமை மூலம் போதித்தார். மூன்றாவதாக, இயேசுவின் முதல் மற்றும் 2ஆம் வருகைக்கு இடைப்பட்ட கால நிகழ்வுகளை விளக்க பயன்படுத்தினார். 4, பல ஓமைகள் மூலம் ஒரு பிரச்சனை அல்லது எதிர்ப்புகளுக்கு பதில் கொடுத்தார் என்று பார்த்தோம். குறிப்பாக பரிசேயர்களுடைய விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்தார். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால், ஓமைகளை விளக்குவதற்கான 8 அடிப்படை விதிகளை குறித்து பார்த்தோம். ஒன்று, வசன பகுதியை தீர்மானிக்க வேண்டும். அதாவது ஒரே ஓமை 3 சுவிசேஷங்களில் வந்திருந்தால் அதிலே எந்த பகுதியை எடுக்க வேண்டும், அதாவது நீண்டதாக இருக்கின்றதான ஓமை பகுதி எடுத்து விளக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2, வசன பகுதியுடைய சரித்திர சூழல், அதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். எந்த சூழலிலே இதை இயேசு பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 3வது விதியாக, ஒரு பிரச்சனை அல்லது மக்களின் மனநிலையை விளக்குவதற்கு ஓமை முறையை இயேசு பயன்படுத்தினார். மக்களின் மனநிலையை சொல்லும் போது பரிசேயர்கள் போன்றவர்களுடைய எதிர்ப்பு மனநிலையை புரிய வைப்பதற்காக அவர் இந்த ஓமைகளை பயன்படுத்தினார். 4வதாக, ஓமையுடைய தொடர், எல்லா ஓமைக்கும் உள்ள, அதாவது ஒரு ஓமையுடைய தொடர்ச்சி எப்படியாக சில இடங்களில் படிப்படியாக வளர்ந்து செல்வது என்பதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக 5வது, அது மிக மிக முக்கியமானது, ஒரு ஓமையுடைய மைய கருத்து என்பதை நாம் தெரிய வேண்டும். அதாவது அதான் பேசிக், மையமான நோக்கம், சென்ட்ரல் தீம், அதை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மைய கருத்தை நாம் அறிய முடியவில்லை என்றால் விளக்குவது கடினமாக போய்விடும். 6வதாக, ஓமையை போதிக்கும் தேவனுடைய திட்டம். அதாவது அந்த ஓமை மூலம் தேவனுடைய திட்டத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்தை எவனமாக விளக்க முயற்சிக்கின்றார் அல்லது மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்காக ஒரு சில கேள்விகளை கூட கேட்க வேண்டும் என்று சொன்னோம், துணை கேள்விகளாக. அதாவது பரலோக ராஜ்யத்தை அமைக்க தேவன் வைத்திருக்கும் திட்டம் குறித்து இந்த ஓமை என்ன சொல்கிறது என்று கேட்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் யார் யார் இருப்பார் என இந்த ஓமை சொல்கிறது என்பதை குறித்து பார்க்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு வருகிறவர்கள் எப்படி அங்கு வருவர் என்பது குறித்து இந்த ஓமை என்ன சொல்கிறது என்று கேட்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் இருப்போர், அங்கு செல்ல இருப்போர் எவ்வித குணாதிசயங்கள் இருப்பர் என்பது பற்றி இந்த ஓமை என்ன சொல்கிறது பார்க்க வேண்டும். இவ்வளமாக 4 துணை கேள்விகள் கேட்கும் போது அந்த ஓமை போதிக்கிறதான தேவனுடைய திட்டம் நமக்கு அறிய முடியும். 7வதாக, ஓமையுடைய விரிவான அல்லது கூடுதல் தகவல்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அதில் ஒரு காரியத்தை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஓமைகளில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் அல்லது எல்லா கதாபாத்திரங்களையும் விளக்க வேண்டிய தேவை இருக்காது. பல இடங்களிலே, ஒரு சில இடங்களில் மட்டுமே அவனமாக அது விளக்கப்பட வேண்டும். 8வதாக, இந்த ஓமையிலிருந்து இன்றைய கிறிஸ்தவ வாழ்விற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். கவனமாக இந்த 8 அடிப்படை விதிகளின் அடிப்படையிலே நாம் ஓமைகளை விளக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்ததாக, ஓமைகளின் வகைகள் என்று பார்க்கும்போது அதையும் 3ஆக பிரிக்கின்றார்கள்.
பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பானது என்பதை குறித்து விளக்குகின்றதான ஓமைகள் அது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது. அடுத்த ஒற்றை வரி வாக்கிய ஓமானங்கள் என்று சொல்லும் போது அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் மற்றும் 4 முதல் 7 அதிகாரங்களில் அது அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக 3வது வகை ஓமை என்று சொல்லும்போது நீண்ட கதை வடிவ ஓமைகள், உதாரணமாக விதைக்கிறவன் ஓமை. இவனமாக ஓமைகளை குறித்த சில அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய தினத்திலே நாம் பரலோக ராஜ்யம் குறித்ததான அடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு செல்கின்றோம். அதாவது நாம் இன்னும் நேரடியாக ஓமைக்கு செல்லவில்லை. செல்ல வேண்டியதற்கு முன்பாக, அதாவது ஓமைகளை விளக்குவதற்கு முன்பாக ஓமைகளை புரிந்து கொள்வதற்கான மிக மிக முக்கியமான அச்சு என்று ஒன்று உண்டு. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அச்சு என்று நாம் சொல்லும் போது நமக்கு தெரியும், ஒரு சக்கரம் சுழல வேண்டும் என்றால் அது ஒரு அச்சு அல்லது மைய புள்ளியிலே அது இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மைய புள்ளியை சுற்றி தான் அந்த சக்கரம் இணையும், இந்த சுழலும். அந்த மைய புள்ளியை விட்டுவிட்டால் அந்த சக்கரம் சுழல முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரி, இப்போது ஊமைகளை புரிந்து கொள்வதற்கான அந்த அச்சு என்ன என்று கேட்பீர்களாயில், அந்த அச்சு என்னவென்றால் வேறு ஒன்றுமில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். அதை நாம் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுவோம். இன்றைக்கு சில சபைகளிலே அந்த லார்ட்ஸ் பிரேயரை செய்வார்கள், சில சபைகளிலே அதை செய்வதில்லை. நாம் இன்று அந்த பிரச்சனைகளுக்கு செல்வதற்கு சொல்லவில்லை. ஏன் செய்கிறார்கள், எது செய்யக்கூடாது என்பதை நாம் விவாதிப்பதற்கு பதிலாக பரலோக ராஜ்யத்தோடு அல்லது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளோடு கர்த்தருடைய ஜெபத்திற்கு என்ன தொடர்பு என்று நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நாம் 4 சுவிசேஷங்களை படிக்கும் போது 2 சுவிசேஷங்களில் தான் கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே கர்த்தருடைய ஜெபம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே கர்த்தருடைய ஜெபம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கர்த்தருடைய ஜெபத்துடைய சுருக்கிய வடிவம் மட்டுமே லூக்கா சுவிசேஷத்திலே வருகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை படிப்பீர்களாயில் கர்த்தருடைய ஜெபம் மிக விரிவாக அல்லது அந்த முழுமை வடிவிலே அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. உங்களில் யாராவது வாசிப்பீர்களாயில் அதை வாசிக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். ஒரு வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. நன்றி. இனி நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது 11ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களிலே இதே கர்த்தருடைய ஜெபம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனுடைய முக்கியமான சாராம்சம் அல்லது சுருக்கிய வடிவம் மட்டுமே அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இனி இந்த கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். இப்போது உங்களுக்கு மனதிலே வந்திருக்கும் கர்த்தருடைய ஜெபம் என்னவென்றால், கேட்க வேண்டிய ஒரு சில முக்கியமான கேள்வி, அதாவது ஓமைகளை புரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஜெபம் அச்சு அல்லது அடிப்படை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக அநேகர் இதை கோட்டை விட்டு விடுவார்கள். கர்த்தருடைய ஜெபத்தோடு அனைத்து ஓமைகளும் தொடர்புடையது. கர்த்தருடைய ஜெபத்தோடு தொடர்பில்லாத எந்த ஓமையும் ஆண்டவர் சொல்லவில்லை. அதை புரிந்திருக்க வேண்டும். ஆகவே பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் சொன்னார். ஆனால் அது எங்கே மையம் கொண்டிருக்கிறது என்றால் கர்த்தருடைய ஜெபத்திலே மையம் கொண்டிருக்கிறது. சரி, இனி ஒரு சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். அதற்கு கேட்டு நாம் பதிலை அடைவதற்கு முயற்சிப்போம். நீங்கள் கூட அந்த பதிலை சொல்லலாம். இந்த ஜெபத்தில் எது வருவதாக அல்லது வர வேண்டும் என்று ஜெபிக்கப்படுகிறது? யாராவது சொல்லாமா? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே. 2வது,
பிதாவின் சித்தம் இந்த ஜெபத்தின்படி எங்கே செய்யப்படுகிறது? பூலோகத்தில். ஆஹ் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்பட வேண்டும். பரலோகத்திலே செய்யப்படுகிறது. அடுத்தது பிதாவின் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் எங்கே செய்யப்பட வேண்டும்? பூமியில. பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்பட வேண்டும். சரி, அடுத்த கேள்வி, அப்படி எனில், அப்ப மேல கூறின அந்த உண்மைகள் பதில் அடிப்படையில அப்படி எனில் பரமண்டலத்தில் பிதாவின் சித்தப்படி செய்யப்படும் ராஜ்யம் எங்கு வரும்? அதாவது பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக எனில் பரமண்டலத்தில் பிதாவின் சித்தப்படி செய்யப்படும் ராஜ்யம் எங்கு வரும்? நமது உள்ளத்தில். இல்ல, இந்த ஜபத்துக்குள்ள நில்லுங்க. இந்த ஜபத்தின் படி பூமியில் வரும். பூமியில் வரும். பூமியில் வரும். அடுத்தது, பூமியில் வரப்போகும் ராஜ்யத்தை எதனால் பரலோக ராஜ்யம் என்கிறார்கள்? எங்கே இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறாரோ அது பரலோக ராஜ்யம். இல்ல, இந்த ஜபத்துக்குள்ள அந்த பதிலளிங்க. இந்த ஜபத்துக்குள்ள அந்த பதிலளிங்க. பரலோகத்துல எப்படி இருக்குதோ அதே போல பூமியிலும் நடக்கும் உள்ள. வெரி குட். பரலோகத்திலே வெரி குட். பரலோகத்திலே செய்யப்படுகிற தேவனுடைய சித்தத்தை போல பூமியிலே செய்யப்படுகிறபடினாலே பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நல்லது, நல்ல நல்ல கவனமா தான் இருக்கிறீங்க. பரவாயில்ல. சரி, இனி நம்ம கேட்க வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு என்னவென்றால், இந்த பரலோக ராஜ்யம், அதாவது பரலோகத்தில் செய்யப்படுவது போன்ற தேவனுடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுகிற இந்த ராஜ்யத்தை குறித்த உண்மைகளை விளக்குவதற்குத்தான் இந்த ஓமைகளை தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து போதித்தார் என்கிறதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை மனதில் வைக்கவில்லை என்றால் ஓமைகள் சொல்ல வருகிற முக்கிய செய்தியை விட்டுவிடும். ஒருவேளை அதிலே சொல்லப்படுகிற மாரல் ஸ்டோரிஸ், அதாவது நற்பண்புகளை போதிக்கிற சில செய்திகளை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த ஓமையுடைய மைய கருத்தை, சென்ட்ரல் தீமை விட்டு விடுவோம். ஆனால் சென்ட்ரல் தீமை விட்டோம் என்றால் மெசேஜ் சரியா புரிய முடியாது. அதை இன்னைக்கு அநேகர் ஓமைகளை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். அவர்கள் அந்த மைய கருத்தை விட்டுவிட்டு அந்த நற்பண்புகள் சார்ந்த செய்தியை மட்டுமே கொடுக்கிறார்கள். அப்படி கொடுப்பது தப்பு என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த செய்தியை கேட்கிற மக்களை வேத வசனத்துக்குள்ளாக அது ஆழமாக கட்டாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் இனிமேல் அவனமான ஒரு தவறை செய்யக்கூடாது. எப்போதுமே ஒரு ஓமையுடைய மைய கருத்து அல்ல மைய செய்தி, சென்ட்ரல் தீம், மெயின் மெசேஜ் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். சரி, இனி ஓமை மூலம் பரலோக ராஜ்யத்தை குறித்து என்னென்ன சொன்னார் என்று சொல்லும் போது அதை 8 பகுதிகளாக பிரிக்க முடியும். பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்து மூலம் வாக்களிக்கப்படும் என்பதை குறித்து ஓமைகளை சொன்னார். அப்படி என்றால் சில ஓமைகள் பரலோக ராஜ்யம் வாக்களிக்கப்படுவதை குறித்து விளக்குகிற ஓமைகளாக இருக்கும். அதை நம்முடைய ராஜ்யம் வருவதாக பார்த்தோமே, அதோடு தொடர்புடையதாக இருக்கும். அடுத்தது, பரலோக ராஜ்யத்தை இஸ்ரேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளாததை தன்னுடைய சீஷர்களுக்கு விளக்குவதற்காக சில ஓமைகளை பயன்படுத்தினார். மூன்றாவதாக, பரலோக ராஜ்யம் தள்ளி வைக்கப்பட்டு தாமதமாவதை விளக்குவதற்காக சில ஓமைகளை பயன்படுத்தினார். அடுத்தது, பரலோக ராஜ்யத்தை புறக்கணித்து ஏற்காத இஸ்ரவேல் தண்டிக்கப்படுதல் குறித்த ஓமைகளும் சொல்லப்பட்டுள்ளன. ஐந்தாவதாக, பரலோக ராஜ்யம் குறித்த மறைபொருள்களை போதிக்க சில ஓமைகளை இயேசு பயன்படுத்தினார். ஆறாவதாக, பரலோக ராஜ்யம் தாமதித்து 1000 வருட ஆட்சி நியமிக்கப்படும் சூழல் குறித்த முன்னெச்சரிக்கை ஓமைகளையும் இயேசு போதித்தார். ஏழாவதாக, பரலோக ராஜ்யத்திற்கு முந்தைய நியாய தீர்ப்பு குறித்த ஓமைகளை போதித்தார். 8, பரலோக ராஜ்யமான 1000 வருட ஆட்சியில் கிறிஸ்துவின் நிலை குறித்த ஓமைகளை விளக்குவதற்கும் சில ஓமைகளை போதித்தார். இவ்வளமாக
எந்த ஓமை குறித்தாலும் பரலோக ராஜ்யத்தோடு அது ஏதாவது ஒரு இடத்துல சம்பந்தப்படும். இரண்டாவதாக, இந்த 8 தலைப்புகளிலே இதை நீங்கள் பகுத்து புரிந்து கொள்ள முடியும். ஓமைகளை எல்லாம் நீங்க இந்த பட்டியல்ல கொண்டு வந்த முடியும், எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்த முடியும். இனிமேல் தான் நம்ம முக்கியமான ஒரு பகுதிக்கு செல்கிறோம். எப்படி என்றால், இந்த 8 பகுதியாக அல்லது 8 பிரிவுகளாக நாம் ஓமைகளை பகுத்தாலும் அது கர்த்தருடைய ஜெபத்தோடு எங்கெங்கு தொடர்புபடுகிறது என்பதை நாம் புரிந்திருந்தோமானால் அநேக வேளைகளிலே ஓமைகளை குறித்த மைய செய்தியை நாம் இழக்க மாட்டோம். ஓமைகளிலே உள்ள உண்மைகளை புரிந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் பலப்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரி, இனிமேல் இந்த கர்த்தருடைய ஜெபத்திலிருந்து சில முக்கியமான வார்த்தைகளை நான் சொல்றேன். எழுதுறதுன்னா நீங்க இதை எழுதிடலாம், இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். கர்த்தருடைய ஜெபத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். ஆனா அதில் உள்ள கீ டேர்ம்ஸ் எடுத்து இன்றைக்கு தியானிப்போம். அடுத்ததாக நம்ம ஓமைகளை நாம் தியானிக்கும் போது இந்த குறிப்பிட்ட ஓமை இந்த கர்த்தருடைய ஜெபத்தில் உள்ள எந்த பகுதியோடு தொடர்புடையது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாம் தொடர்புபடுத்தி ஓமைகளை புரிவோமானால் ஓமைகளை நாம் ஒருபோதும் இனி வருகிற காலங்களிலே தவறாக புரிந்து கொள்ள மாட்டோம் அல்லது தவறாக பிறருக்கு விளக்க மாட்டோம். மூன்றாவதாக, அந்த ஓமை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நமக்கும் இயேசுக்கும் உள்ள தொடர்பையும் மிக மிக வலுப்படுத்தும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நீங்க எழுதுகிறதாக இருப்பின் முதல் அதாவது ஒவ்வொரு லைன்லயும் அந்த வார்த்தைகள் எழுதணும். பரமண்டலங்களில் இருக்கிற ஒரு லைன்ல எழுதிடுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எழுதிட்டு மீதி அந்த லைன்ல இருக்கிற மீதி பகுதியை விட்டுருங்க. அதற்கு நேர் கீழே பிதா எழுதுங்க. பிதா எழுதுங்க. அந்த லைன்ல மரபகுதியை விட்டுருங்க. ஏன்னா பின்னால் நம்ம அதை பயன்படுத்த வேண்டிய வரும் சில பேர். அடுத்து நாமம். நாமம் மூணாவது லைன்ல நாமம். நான்காவது லைன்ல பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தப்படுவதாக. இப்போ இங்க சொல்லும் போது உங்களுக்கு ஜெபமும் ஞாபகத்துல வந்து கொண்டிருக்கும். அதை குறித்து இப்ப கவலைப்படாண்டா அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க 1 by 1 எழுதுங்க. லைன் பை ஒவ்வொரு லைனாக அடுத்தடுத்தாக வரிசையாக எழுதுங்க. அப்ப பரமண்டலங்களுக்கு இருக்கிற ஒரு லைனு, பிதா அடுத்த லைனு, நாமம் அடுத்த லைன்ல எழுதணும். நான்காவதாக பரிசுத்தப்படுவதாக. அடுத்து ராஜ்யம். ராஜ்யம் அடுத்த லைன்ல சித்தம். அடுத்த லைன்ல சித்தம். அடுத்த லைன்ல பரமண்டலத்திலே. பரமண்டலத்திலே. அடுத்ததாக பூமியிலேயும். பூமியிலேயும் அல்ல பூமியிலே என்று எழுதலாம், பரவாயில்லை. அடுத்தது ஆகாரம். ஆகாரம். அடுத்தது கடனாளிகள். கடனாளிகள். எல்லாத்தையும் ஒவ்வொரு லைன்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு லைன்ல வர வேண்டும். கடனாளிகள் அதுல பிராக்கெட்ல பாவம்னு போடுங்க. ஏன் பாவம்னு போடுறோம்னா லூக்கா அதை பாவம் என்று பயன்படுத்த வார்த்தை பாவம் என்கிற வார்த்தையிலே பயன்படுத்துகின்றார். அடுத்த லைன்ல மன்னிக்கிறது போல. மன்னிக்கிறது போல. அதுக்கு அடுத்ததுல கடன்களை அங்கேயும் பாவம் என்று பிராக்கெட்ல போட்டுடுங்க. ஏன்னா லூக்காத பாவம் என்று பயன்படுத்துகின்றார். அடுத்த லைன்ல மன்னியும். மன்னியும். அதுக்கு அடுத்த லைன்ல சோதனைக்கு உட்பட பண்ணாமல். சோதனைக்கு உட்பட பண்ணாமல். அடுத்தது தீமையினின்று. தீமையினின்று. அடுத்த லைன்ல ரட்சித்து கொள்ளும். ரட்சித்து கொள்ளும். அடுத்த லைன்ல ராஜ்யம். ராஜ்யம். அதுக்கு அடுத்த லைன் வல்லமை. வல்லமை. அதுக்கு அடுத்த லைன் மகிமை. அதுக்கு அடுத்த லைன் என்றென்றைக்கும். என்றென்றைக்கும். அதுக்கு அடுத்த லைன் உம்முடையவைகளே. உம்முடையவைகளே. அதுக்கு அடுத்த லைன் ஆமேன். இப்ப எண்ணி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
16, 17, 18, 19, 20, 21, 22 லைன்ல வருது நினைக்கிறேன். சரி. சோ அதை இப்படி சொல்வதாக இருந்தால் பரலோக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்திலே சுமார் 21 கருத்துகள், 21 கருத்துகள் என்று சொல்லலாம். அதுல ஒரு சில கருத்துகள் 2 முறை வலியுறுத்தப்படுகின்றன. சுமார் 20 கருத்துகள் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளன. என்ன பரமண்டலம் என்கிற வார்த்தை 2 முறை வருகின்றது. பாவிகள் அல்லது கடனாளிகள் வார்த்தை 2 முறை வருகிறது. மன்னியம் என்கிற வார்த்தை 2 முறை வருகிறது. ராஜ்யம் என்கிற வார்த்தை 2 முறை வருகிறது. ஆகவே அந்த அந்த கருத்துக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஆனாலும் அவைகளுக்கு சில விசேஷித்த குணங்கள் உண்டு. சரி, இப்போ நீங்க லைன் பை லைன் எழுதுனீங்க. அதுக்கு ரைட் சைட்ல வேணும்னா நீங்க எழுதலாம். அதை என்ன சொல்ல வருகிறோம் என்றால், பரமண்டலங்கள் இருக்கிற என்று சொல்லும் போது the dwelling place of God, அதாவது the source of the kingdom, இல்ல ராஜ்யத்துடைய அந்த அந்த அதானே மாடல் அல்ல மாடல் என்று கூட நம்ம அதை சொல்லலாம். அடுத்தது பிதா, the author of the kingdom, ராஜ்யத்துக்குடைய உரிமையாளர் அல்லது படைப்பாளர் என்று நாம் சொல்ல முடியும். நீங்க எழுதுறேன்னா ரைட் சைட்ல எழுதிருங்க. அப்ப உங்களுக்கு இவ்வளவு புரிஞ்சீங்கன்னா நீங்க ஓமையில எல்லாம் இங்க எங்கேயாவது தொடர்பு இருக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பின்னொரு நாள் ஒரு ஆசிரியர் கூட உங்க கூட இருக்க வேண்டிய தேவையில்லை. ஓமைகளை எடுக்கணும், நல்லா தியானிக்கணும், அதனுடைய மெயின் கருத்தை பார்க்கணும், அது எந்த இடத்துல இந்த ஓமையோடு தொடர்புடையது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சரி, பிதா இஸ் த ஆதர் ஆஃப் த கிங்டம் அல்லது ராஜ்யத்துடைய உரிமையாளர். அடுத்தது நாமம். நாமம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது, ராஜ்யத்தை குறித்ததான அதிகாரத்தை குறிக்கிறது. ராஜ்யத்தின் அதிகாரம், யாருடைய அதிகாரத்தில் அந்த ராஜ்யம் கட்டப்படுகிறது, அதாரிட்டி ஆஃப் த கிங்டம். பரிசுத்தப்படுவதாக, அந்த ராஜ்யத்துடைய தன்மை குறித்து சொல்கிறது, நேச்சர் ஆஃப் த கிங்டம். ராஜ்யம் எதிர்பார்க்கப்படுகிற ராஜ்யம், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் வருவதாக அல்லது வாக்களிக்கப்பட்ட ராஜ்யம். ஆங்கிலத்திலே சொல்லுவனா த எக்ஸ்பெக்டட் கிங்டம். இல்ல, யூதர்கள் மேசியாவுடைய ராஜ்யம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜ்யத்தை தான் இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். அடுத்த சித்தம். சித்தம் என்று சொல்லும் போது தேவனுடைய திட்டம் அல்லது அது எவ்வளமாக அதை செயல்படுத்த இருக்கின்றார் என்பது. ஆங்கிலத்திலே சொல்வதானால் எய்தர் அபிஷியல் பிளான் ஆஃப் கிங்டம் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல நம்ம ஏற்கனவே சொன்னமாக இட்ஸ் a மாடல் ஆஃப் த கிங்டம். பூமியிலே செய்யப்படும் போது அது ஹெவன் தான் அதுக்கு மாடலாக இருக்க போகிறது. பூமியிலே ரியல் பிளேஸ், அதாவது அது வர இருக்கிறதான இடம் அல்லது செயல்படுத்தப்பட இருக்கிறதான இடம். ரியல் பிளேஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன் ஆர் எக்ஸிக்யூட்டிங் பிளேஸ். அது எங்கே செயல்படுத்தப்படும்? பூமியிலேயே அது செயல்படுத்தப்படும். அடுத்து ஆகாரம், பராமரிப்புகள் அல்லது போஷித்தல், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். கடனாளிகள். கடனாளிகள் என்பது அந்த வார்த்தை பாவிகள் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் கடனாளிகள் என்று சொல்லும்போது இட் ரெஃபர்ஸ் டு பர்சன், அது ஒரு மனிதனை குறிக்கிறதாக இருக்கிறால் மனிதர்களை, அதாவது அதிலே வர கடனாளிகள் என்று சொல்லும் போது பாவிகள் என்று சொல்லலாம், அல்லது அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது யாரை அது உள்ளடக்கியதா இருக்கிறது என்றால் யூதர்களையும் புறஜாதிகளையும் எல்லோரும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அது ஒருவருக்கு ஒரு உறவை குறிக்கும், அதை பின்னால நம்ம பார்க்கலாம். அடுத்த மன்னிக்கிறது போல, ஒருவர் மன்னிக்கும் போது என்ன உண்டாகும்? ஒரு ஐக்கியம் உண்டாகும். கிங்டம் ஆஃப் த ஹார்மோனி இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன். மன்னிக்கிறது போல என்ன வருது? ஒருவர் மன்னிக்கும் போது ஹார்மோனி, ஒரு 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 ஒற்றுமை வந்து விடுகிறது. ஏன்னா பரலோக ராஜ்யத்துல மிகுந்த ஒற்றுமை இருக்கும். அடுத்தது
கடன்களை, அத பாவங்களை என்றும் லூக்கா சொல்லுகின்றார். அது குறைவுகள் உள்ள மனிதர்கள், குறைவுகளை குறிக்கிறது. ஷார்ட் கமிங் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் கிங்டம். There could be some shortcomings in the kingdom, not because of God, but because of human being. தனிப்பட்ட மனிதர்களிடம் உள்ள குறைவுகளினாலே அங்கே அவர் அந்த பாவங்கள் செயல்பாடுகள் இருக்கும். அடுத்த மன்னியும். மன்னிப்பது தேவன் நீதிகரித்தல். ஆங்கிலத்தில் சொல்வதானால் ஜஸ்டிஸ் ஆஃப் காட் இன் த கிங்டம் ஆஃப் காட் will be executed by Jesus Christ. என மன்னியும் என்று வருகிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது பாவங்களை மன்னித்தார். சோதனைக்கு உட்பட பண்ணாமல், இதை நான் மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரணமாக சோதனை என்று தோணும். ஆனால் இதை மிக மிக நுட்பமாக பார்ப்போமானால் இந்த சோதனையானது நாம் இன்று அனுபவிக்கிற சோதனைகளை சொல்லவில்லை. Rather, it tells about tribulation. ஏனென்றால் ராஜ்யம் வரவில்லை என்றால் அதுக்கு அடுத்து வரப்போறதானது ட்ரிபுலேஷன். சோ என்ன சொல்றாரு? சோதனைக்கு உட்பட பண்ணாமல் ராஜ்யம் வர வேண்டும். ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த கான்செப்ட் ரொம்ப கவனமா. இன்றைக்கு அநேகர் இதை கோட்டை விட்டு விடுகிறார்கள். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். இங்கேயும் தீமை என்றால் என்ன? நாம் மேலோட்டமா பார்த்தா நமக்கு எந்த அபசகுனமும் நடக்கக்கூடாது, நமக்கு எந்த துர்ப்பாக்கியமான நிலைமைகளும் நடக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கின்றோம். தவறொன்றும் இல்லை. ஆனால் இந்த ஜபத்துடைய கண்ணோட்டத்திலே இயேசுடைய பார்வையில் இதை சொல்வதாக இருந்தால் இங்கே சொல்லப்படுகிற தீமை probably or most probably referring to the Antichrist who is going to execute evil during the tribulation period. So by missing the kingdom, people will enter into the tribulation and the evil of Antichrist. அதனால தான் என்ன சொல்றாரு? இவையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதுகளுக்கு நாங்க போகக்கூடாது. ட்ரிபுலேஷன் பீரியட்ல நாங்க போகக்கூடாது. தீயவனுடைய ஆட்சிக்குள்ளாக, அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளாக நாங்கள் இருக்கக்கூடாது. இவைகளிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்போ ஒரு கேள்வி, இவைகளிலிருந்து ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ராஜ்யம் முதலாவது வர வேண்டும். ஆகவே தான் ராஜ்யத்தினுடைய ஜபம் மிக மிக முக்கியமானது. அடுத்தது ராஜ்யம், ஆட்சியை குறிக்கிறது. யோவான் 19:15 படிங்க. ராஜ்யம் யாருக்குள்ளது? தேவாதி தேவனுக்கு உரியது. நித்திய ராஜ்யத்தை குறிக்கிறது. பரலோக ராஜ்யத்தை கடந்து நித்திய ராஜ்யம். அடுத்த வல்லமை அது தேவனுக்கு மட்டுமே உரியது. மகிமை அவருக்கு மட்டுமே உரியது. என்றென்றைக்கும் எவர்லாஸ்டிங் கிங்டம். So kingdom of heaven is transferred into everlasting kingdom. What a wonderful thought within this prayer. இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்துக்கு பின்பு நடக்க போற அத்தனை காரியத்தையும் இந்த ஜபத்துக்குள்ளாய் அடக்கிவிட்டார். பரலோக ராஜ்யத்தை அடக்கிவிட்டார், நித்திய ராஜ்யத்தை அடக்கிவிட்டார். அடுத்ததாக உம்முடையவளே, பிகாஸ் அல்பாவும் ஒமேகாவும் அவரே, பரமண்டலத்தில் இருக்கிறவரும் அவரே, உம்முடையவளே, அதாவது he is the beginning and he is the end. ஆமென். அப்படியே செய்ய கடவது. மேலே சொன்னவனமாக செய்யப்பட வேண்டும். அதை அவர் ஜெபிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போது ஒரு கேள்வி, இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரே, எதற்கு கற்றுக் கொடுத்தார்? நிச்சயமாக நமக்கு தெரியும், அவர்கள் ஜெபிக்க எங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த கற்றுக் கொடுத்து இப்போது மிக மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதை புரிந்தால்தான் நீங்கள் ஓமைக்குள்ளாக போகும்போது இந்த தொடர்பை நீங்கள் புரிய முடியும். நான் கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் பதிலை சொல்வதற்கு முயற்சியுங்கள். நல்லா சொன்னீங்கன்னா நல்லது, தவறா சொன்னாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இது உங்களுக்கு புதியதான ஒரு சப்ஜெக்ட். நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் சரியா சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
இந்த ஜெபத்தை எல்லா சீஷர்களும் செய்திருப்பார்கள் என்று நம்புகிறீர்களா? யாரா போய் சொல்லலாம். இல்லை, சீஷர்கள் செய்யவில்லையா? அவர் நிறைய அண்டர்ஸ்டாண்டே ஆகல, புரியல. இல்ல இல்ல, இந்த ஜெபமும் புரியவில்லையா? இல்ல, நான் என்னுடைய கொஸ்டின் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியல. இந்த ஜெபத்தை சீசர்கள் தானே கேட்டாங்க, இயேசுவோட கற்றுத்தாருங்கன்னு. அப்ப இயேசு இந்த ஜெபத்தை சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் நீங்க மற்ற சீசர்களுக்கு எல்லாம் போக வேண்டாம். இந்த 12 சீசர்களும் இந்த ஜெபத்தை செய்திருப்பார்கள் என்று நம்புகிறீர்களா? சில சீஷர்கள் செய்திருப்பார்கள், சில சீஷர்கள் அதாவது ஒருத்தரை தவிர. யாரை தவிர? யூதாஸ் காரியத்தை தவிர. சோ நீங்க நம்புறது 11 பேர் செய்தாங்க, யூதாஸ் காரியத்தை இந்த ஜெபத்தை செய்யலன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஓகே ஓகே, அப்ப யூதாஸ் காரியத்தை ஒதுக்கி வச்சிருங்க. இனி இதே கொஸ்டினை வேற கோணத்துல நான் கேட்கிறேன். யூதாஸை தவிர மற்றுள்ள அத்தனை யூதர்களும் அல்லது இஸ்ரவேலர்களும் இந்த ஜெபத்தை செய்திருந்தால் என்ன ஆகி இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? நல்லா புரிஞ்சிடுங்க. இந்த ஜெபத்துடைய இந்த ஜெபத்துடைய மையத்தை சொல்றேன். இந்த ஜெபத்துடைய மையம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்க? பூமியில வருவதாக. இப்ப கேக்குறேன், நல்லா புரிஞ்சிடுங்க. உம்முடைய ராஜ்யம் பூமியிலே வருவதாக. இந்த 4 வாக்கியத்தையும் நீங்க புரிஞ்சிடுங்க. உம்முடைய ராஜ்யம் பூமியிலே வருவதாக. இப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில், நல்லா புரிஞ்சுங்க, இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த அத்தனை யூதர்களும் அல்லது இஸ்ரவேல் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, இந்த ஜெபத்தை செய்திருப்பார்களாயில் என்ன நடந்திருக்கும்? நான் கேள்வியை திரும்ப சொல்றேன். இந்த ஜெபத்தை இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அத்தனை யூதர்களும் இந்த ஜெபத்தை செய்திருந்தால் என்ன சம்பவம் அடுத்து நடந்திருக்கும்? வெரி குட், வெரி குட், வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. அன்றைக்கே ராஜ்யம் வந்திருக்கும். இப்போ இந்த ஜெபத்துடைய சீரியஸ்னஸ் புரியுதா? புரிஞ்சிருக்கும். கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, அப்போ என்ன எல்லாரும் அப்ப இந்த ஜெபத்தை செய்யவில்லை. ஜெபத்தை செய்யாதபடியினாலே ராஜ்யம் தள்ளி போகிறது. அப்ப ராஜ்யம் தள்ளி போனபடியினாலே இந்த தள்ளி போகிற காரணம் அதைகளை விளக்குவதற்கு அவர் பயன்படுத்தினதுதான் உவமைகள். இந்த ராஜ்யம் தள்ளி போனபடியினாலே அவரை சூழ்ந்திருந்த மக்கள் ராஜ்யத்தை குறித்து இன்னும் அதிக புரிதல் வர வேண்டும். இரண்டாவது, ராஜ்யத்தை புறக்கணிப்பதனால் என்னென்ன சம்பவங்களின் மேல் நடக்க போகிறது என்பதையெல்லாம் போதிப்பதற்கு இயேசு பயன்படுத்தின ஒரு முறைதான் இந்த உவமை முறை. நல்ல பதில் சொன்னீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சிடுங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் அனைவரும் ஜெபித்திருந்தால், இந்த ஜெபத்தை ஜெபித்திருந்தால் ராஜ்யம் வந்திருக்கும். ஆனா இப்ப ஜெபிக்கல, ஆனால் ராஜ்யம் தள்ளி போவது வரவில்லை. அது வராதபடினாலே இந்த ராஜ்யத்தை குறித்த கூடுதல் உண்மைகளை, கூடுதல் சத்தியங்களை அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்து கொடுக்கின்றார். ஆகவே இந்த ஜெபத்துடைய இந்த கருத்துக்களை நாம் புரிவோமானால் உவமைகளை படித்து இதோடு தொடர்படுத்த முடியும். அப்படி தொடர்படுத்தும் போது அந்த ராஜ்யத்துடைய முக்கியத்துவம், அதனுடைய தன்மை, அது எப்படி இருக்கும், அதுல என்னென்ன நிறைவுகள் இருக்கும், அதுல எனக்கு என்ன பங்கு, தேவனுக்கு என்ன பங்கு, இன்னொருவருக்கு என்ன பங்கு, இஸ்ரவேலர்களுக்கு என்ன பங்கு, புறஜாதிகளுக்கு என்ன பங்கு, எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த நாள்ல நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இவ்வளவுதான் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அடுத்த வகுப்புல இருந்து நம்ம ஒவ்வொரு உவமையாக சொல்லுவோம். செல்லலாம் என்று நினைக்கின்றேன், நிச்சயமாக செல்வோம். ஏனென்றால் இந்த அடிப்படை உண்மைகளும் இந்த பரலோகத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்தான இந்த அச்சு போன்ற உண்மைகளை நாம் அறியாமல் இருக்கின்ற வரை உவமைகளை புரிந்து கொள்ள முடியாது. இனிமேலும் ஒரு சில வசனங்களை படிப்போம்.
யோவான் 19:15 படிங்க. சிஸ்டர் சொன்ன 11 தொடர்புடையது படிங்க. யோவான் 19:15. அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதுக்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியும் விவித்திரமாக, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். பாருங்க, அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை. அப்ப என்ன, இந்த ஜெபத்தை செய்யாதது மட்டுமல்ல, தங்களுடைய ராஜாவையும் புறக்கணிக்கிறார்கள். தங்களுடைய ராஜாவையும் புறக்கணிக்கிறார்கள். ஆகவே ராஜ்யம் தள்ளி போனது. ஜெபத்தை செய்யாதது மட்டுமல்ல, தங்களுடைய ராஜாவையும் புறக்கணிக்கிறார்கள். எங்களுக்கு இந்த ராஜாவை வேண்டாம்னு சொல்றாங்க. பிதா அனுப்பி கொடுத்த ராஜா, தேவன் அனுப்பி கொடுத்த ராஜா, இவர்கள் எதிர்பார்த்திருந்த ராஜா, எந்த ராஜ்யத்தை எதிர்பார்த்திருந்தார்களோ அந்த ராஜ்யத்தை தருவேன் என்று சொன்ன ராஜாவை சொல்றாங்க வேண்டாம் எங்களுக்கு ராஜா ரோமர் போதும்னு சொல்றாங்க. எவ்வளவு கேவலமான காரியம்! ரோமருடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னவர்கள் இப்போ சொல்கிறார்கள் எங்களுக்கு ரோமருடைய ஆட்சி போதும், எங்களுக்கு மெசியா வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த ஓமைகளை புரிவதற்கு இவைகள் மிக மிக முக்கியமானவை. இனி நம்ம ஓமைகளா போகும்போது ஒவ்வொரு ஓமையும் இந்த 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 கான்செப்டுகளோடு தொடர்புடையதாக இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு ஓமையை படிக்கும் போது நம்ம ரிலேட் பண்ணி பார்த்து கொள்ளலாம். சரி, இனிமேல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இதுல இருந்து கேட்கலாம். அந்த காலத்துல யூதருங்க ஆண்டவருடைய டீச்சிங்கே முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லைங்களா? அதாவது நல்ல கேள்வி. அவரோடு ரெண்டு, அதாவது பிளைனா சொன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் அவங்க இப்ப பண்ண முடியல, ஜெபத்தை பண்ண முடியல என்பதை விட கடைசியாக இயேசு எங்களுக்கு வேண்டானே சொல்றாங்க பாருங்க. ஆகவே ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டோட வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே இந்த ஜெபத்தை செய்யவில்லை. அப்படி வரணும். ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே இந்த ஜெபத்தை அவர்கள் செய்யவில்லை. பிரதர், நீங்க கேட்டதுக்கும் உங்க சிஸ்டர் பதில் சொன்னதுக்கும் எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன். நீங்க சொன்னீங்க அவங்க எல்லாம் ஜெபிச்சிருந்தாங்கன்னா ஆண்டோட ராஜ்யம் வந்திருக்கோம்னு. இப்ப எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த பரிசுத்தவான்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் ஜெபிச்சதுக்கு நிமித்தமாக தானே தேவனுடைய திட்டத்தின்படி இயேசு அந்த காலத்துல வந்தாரு, டு எஸ்டாப்ளிஷ் காட்ஸ் கிங்டம். அப்ப அது கான்ட்ராடிக்ட் பண்ணலையா? அதாவது வெரி குட், நல்ல கேள்வி பிரதர். உங்களுடைய இறையல்ல பாருங்க, நீங்க கேக்குறீங்க சிலர் ஜெபித்து கொண்டிருந்தபடினால் இயேசு சரிதானே? ஆமா, ஆமா, டு எஸ்டாப்ளிஷ் காட்ஸ் கிங்டம் தானே அவர் வந்தாரு இயேசு. ஓகே, மெசியாவா வந்தாரு. ஓகே, as answer to prayer, as answer to the prayer of the some, அதாவது சிலருடைய ஜெபத்தினால வந்தார். அதான் உங்களுடைய எம்பசைஸ் நான் நினைக்கிறேன். இல்ல, அதாவது ஆமா, அது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி அந்த டைம்ல பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த ஆஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம் அந்த டைம் வந்தாரு இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணாதனால வரலன்னு எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இல்ல, அதனால்தான் சொன்னேன் சிலர். ஆக்சுவலா அதுல சிலர் அல்ல, அதாவது மேசியா வர வேண்டும் என்பது, நல்லா புரிஞ்சுங்க, மேசியா வர வேண்டும் என்பது அனைத்து யூதருடைய எதிர்பார்ப்பு. ஆமா, அதன்படிதான் அவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்க. சரிதானா? ஓகே, அந்த ஜெபத்தின்படி மேசியா வந்தாச்சு. அந்த ஜெபத்தின்படி வந்தாச்சு. இப்ப அந்த ஜெபத்தின்படி வந்த மேசியா ராஜ்யத்தை தாரேன்னு சொல்றாரு. ராஜ்யத்தை தாரேன்னு சொல்லும் போது இவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, நாங்க சொல்ற மாதிரி தாரோம், நீங்க சொல்ற மாதிரி தர வேண்டாம்னு சொல்றாங்க. ஓகே, நாங்க சொல்ற மாதிரி தாரோம்னா என்ன அர்த்தம்னா, என்ன பொருளை சொல்றேன்னா, இவங்க என்ன வெறுத்தாங்கன்னா, இயேசு ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு ரோமர்களை யுத்தம் செய்து ரோமர்களை அழித்து ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்பது இவருடைய எதிர்பார்ப்பு. அப்படி இயேசு எதுவுமே செய்யாதபடினால இவர ராஜா இல்லைன்னு தீர்மானிச்சாங்க.
ஓகே. அது ஒரு பார்ட் வர நீங்க கேட்ட கேள்வி வர அவங்களுடைய ஃபெய்த் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அவர்கள் எதிர்பார்த்த மெசியா வந்த பின்பு அவர் எதிர்பார்த்தவனும் இவர்கள் நடப்பதற்கு பதிலாக இவர்கள் எதிர்பார்த்தவே பிரகாரம் அவர் நடக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே இத உங்களுடைய கேள்வியை ரெண்டா பிரிச்சு சொன்னா, முதல் பகுதியில் அவங்க கரெக்டா இருந்தாங்க. முதல் பகுதி ப்ராபசியில கரெக்டா இருந்தாங்க. இரண்டாம் பகுதியில ராஜ்யத்தை அவர் எப்படி கொண்டு வர வேண்டும்ங்கிறதுல அவங்க அந்த தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தாங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் திட்டத்தை வைக்கிறாங்க. ஆமா பிரதர், பட் அந்த இதுல தானே கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணதுனால ஆர் சரி, ரெண்டு பாட்டு இருக்கு. ஒண்ணு ஜெபம் பண்ணதுனால, இன்னொன்னு அதாவது ஜெபம் பண்ணனால அவர் வந்தாரு, ஜெபம் பண்ணனால அவர் வந்தார். அதானே உங்களுடைய பாயிண்ட். ஆமா, நீங்க உங்களுடைய கேள்வி அந்த இதுல வந்து என்னன்னா, அவங்க எல்லாரும் பண்ணியிருந்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கும் நீங்க. ஆமா, அதாவது எப்படி முதல் பாட்டுல எல்லாரும் எதிர்பார்த்த போல மேசியா வந்தாரோ, ஓகே, அதே போல இரண்டாம் பார்ட்லயும் இவர்கள் இந்த ஜபத்தை இவர்கள் செய்திருப்பார்கள், ராஜ்யமும் வந்திருக்கு. முதல் பார்ட்ல ராஜா வந்தாரு, செகண்ட் பார்ட்ல தான் ராஜ்யம் வரும். ஓகே. முதல் பார்ட்ல கரெக்டா அவங்க எல்லோரும் எதிர்பார்த்தாங்க, அதன்படி வந்தாங்க. இரண்டாம் பார்ட்ல ராஜ்யம் வருவதற்கு அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக அவங்க அடங்கி நிக்கல. அதுல அதாவது நீங்க அத எப்படி புரிகிறீங்கன்னு எனக்கு தெரியல. முதல் பார்ட்ல அவங்க ஜெபம் செய்தாங்க, அதை நீங்க ஒத்துக்கொள்றீங்க. இரண்டாவது பார்ட்ல இந்த ஜெபத்தை செய்யல. அதாவது சிம்பிளா கேளுங்க பிரதர், இப்படியே ராஜ்யம் வருவதாக எல்லாரும் ஜெபிச்சிருந்தாங்கன்னு வைக்கலாம். ஏன்னா எல்லாரும் விரும்புறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் உங்களுக்கு விளக்கணும்னா, இந்த இரண்டாம் வருகையை பற்றி ஒரு கருத்து சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. யூதர்கள் எல்லோருமே தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள், அப்படிதானே? ஆமா. The entire nation will turn to the one whom they have pierced. அப்படி எல்லோரும் எதிர்பார்க்கும் போதுதான் அவர் வர்றாரு. இந்த கருத்தை கேட்டுக்கிறீங்களா? எல்லோரும் எதிர்பார்க்கும் போதுதான் அவர் வருவார். இல்ல, இந்த குத்தினாரே பாப்பாரு அதை கேட்டிருக்கேன். அந்த எல்லாரும் எதிர்பார்க்கறது அதை நான் கேட்டேன். அது என்னன்னா வெரி குட். அதாவது அந்த அந்த எல்லோ குத்தி பார்ப்பாருங்கிறதுக்கு அந்த என்டையர் விளக்கமே, the entire nation will turn to the Messiah. ஐயோ எங்களுக்கு மெசியா வரமாட்டாருன்னு எதிர்பார்ப்பாங்க, அப்பதான் எல்லாரும் பார்க்க. இதுல ஒண்ணு கூட உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண கேட்கட்டுமா? நான் வாரம் இதை சொல்லிட்டு நீங்க அதுக்கு பிறகு கேளுங்க. சோ எப்படி இயேசு கிறிஸ்து வருகையின் போது, அதை இப்படி கூட சொல்லாமே, முதல் வருகையில நீங்க சொன்னவனமாக அவர் எல்லோரும் ஜெபித்தவனமாக அவர் வந்தார். அதே போல இரண்டாம் வருகையில எல்லோரும் ஒரு ஒரு விடுதலை எங்களுக்கு வராதா என்று எதிர்பார்க்கும் போது அந்த குத்தினவர் வருகின்றார். இந்த ராஜ்யம் வர்றதுல இங்க அவங்க மிஸ் பண்ணது என்னன்னா, எல்லாரும் அந்த ஒரு மனதுக்குள்ள வரல. அந்த ஒரு மனதை இந்த ஜெபம் கொண்டு வர வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஆனால் இந்த ஜெபமும் புறக்கணிக்கப்பட்டது. ஆமா, சரி, இனி உங்க क्वेश्चन கேளுங்க பிரதர். அப்போ நான் இது பேஸ்ட் ஆன் அசம்ப்ஷன்ஸ் தான். இன் கேஸ் ஓகே அவங்க எல்லாரும் இந்த ஜெபத்தை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா கூட, அப்போ வந்து சிலுவையில் இயேசு அறையப்பட்டிருப்பாரா? வெரி குட் யூ ஆர் கமிங் டு த பாயிண்ட். வெரி குட், நீங்க இப்ப புரிஞ்சிட்டீங்க பிரதர், நீங்க கரெக்டா புரியுறீங்க. அதாவது இப்ப ஒரு क्वेश्चन, இப்ப எல்லாரும் ஏற்றுக்கொண்டா, இப்ப எல்லோரும் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி இயேசுவை நோக்கி சொல்றாங்க, அல்ல பிதாவை நோக்கி சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப ராஜ்யம் வருவதற்கான எல்லா செயலும் செய்யப்படும், அப்படிதானே? ஆமா. செய்யப்படும் போது பிலாத்து இயேசு என்ன சொன்னா? யூதருடைய ராஜான்னு சொன்னார், அப்படிதானே? ஆமா. இப்போ பிலாத்து சொல்வதற்கு முன்பாகவே அனைத்து இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாங்க? இவர் தான் எங்களுடைய மெசியான்னு சொல்லுவாங்க. அனைத்து இஸ்ரவேலர்களும் ஒருமித்து, நல்லா புரிஞ்சுடுங்க, அனைத்து இஸ்ரவேலர்களும் ஒருமித்து
ராஜ்யம் வருவதாக, அதாவது இயேசு கிறிஸ்து மூலம் ராஜ்யம் வருவதாக, இவரை நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அதாவது உங்களுடைய அசம்ஷன்ல இருந்தே நான் வரேன், சொன்னால் அல்லது சொல்லி இருந்தால் அடுத்து என்ன நடந்திருக்கும், அங்க உள்ள பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் புரியுங்க, கரெக்டா வந்துருவீங்க. அப்போ ஓகே, அப்ப அதெல்லாம் வந்து இட் இஸ் a political challenge சொல்லி ரோமன்ஸ் might have killed him. வெரி குட், வெரி குட், அதான் நடந்திருக்கு. ஆகவே எந்த விதத்துல போனாலும் இயேசு சிலுவையில போயிருப்பாரு. ஓகே, அப்ப என்ன இருக்கும்? அப்போ நான் வரேன். வெரி குட், நீங்க வந்த நாள் கிட்ட வந்த நாள் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ உங்களுடைய அசம்ஷன் பிரகாரம் இயேசு சிலுவையில போவாரு. ஆனா யாருக்கு பங்கு இருக்காது? யூதர்களுக்கு எந்த பங்கு இருக்காது அதுல. ஆகவே இயேசு மரித்து இதே போல 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ராஜ்யத்தை உடனே ஸ்தாபிச்சிருப்பாரு. இப்ப யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினால, யூதர்களும் ரோமர்களும் சேர்ந்து கொண்டபடினால இந்த ராஜ்யம் வருவது தள்ளி போகிறது மொத்தத்துல. நல்ல கேட்டீங்க, நல்ல கொஸ்டின்ஸ் உங்களுடைய ரியலிஸ்டிக் கொஸ்டின். இப்பதான் யூ ஆர் கமிங் டு த பாயிண்ட்ஸ். உங்களுடைய அசம்ஷனுக்கு பதில் கிடைச்சா பிரதர்? ஆமா ஆமா, he will be killed. அதாவது நீங்க either way he will be killed because the scripture should be fulfilled. வசனம் நிறைவேற வேண்டும், அவர் கொல்லப்பட வேண்டும், நிறைவேற வேண்டும். ஓகே, ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், உங்களுடைய அசம்ஷன் படி இயேசு கொல்லப்பட்டிருந்தா ராஜ்யம் உடனே வந்திருக்கும். ஆனா அதன்படி படாதபடினால ராஜ்யம் தள்ளி போகிறது, போயிருக்கிறது. வேற என்ன கேட்க வந்தீங்க ப்ரோ? புரியுது பிரதர். கிறிஸ்டோபர் சொல்லுங்க. இப்போ அந்த சொன்ன இந்த விளக்கம் இப்ப பிரதர் கேட்டதுக்கும் நீங்க விளக்கம் புரியுது. இப்ப இதுக்காக இதை குறித்த சரியாக அவரு ஓமே சொல்லியிருக்காரு நிறைய விஷயத்த. இது நிறைவேறாதபடியினால இது தள்ளி போய் கொண்டிருக்கிறது. எது? ராஜ்யம் தள்ளி போய் கொண்டிருக்கிறபடினாலே அந்த ராஜ்யத்தில் நடக்க போற சில செய்திகளை சொல்வதற்கு அவர் பயன்படுத்தின மெத்தட் தான் ஓமை. சரி சரி சரி, இப்பதான் விளங்கி கொள்ள முடியுது. நல்ல கொஸ்டின், நல்ல கொஸ்டின். ராஜேஷ் வேற ஏதாவது கேட்க வந்தீங்க? இல்ல, அதுல ஒரு ஜஸ்ட் ஆட் பண்ணணும். அப்போ இட் வாஸ் a failure of Israelites. ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா இட் would have been a glorious kingdom. அப்பமே அதாவது இயேசு கிறிஸ்து ரீசரக்ஷன் ஆன உடனே instead of Pentecost and instead of church, the kingdom would have been established. Okay, அதான் இன்னைக்கு சபை இருந்திருக்கா, இன்னைக்கு ராஜ்யம் இருந்திருக்கும். ஓகே ஓகே, புரிஞ்சுல உங்களுக்கு? அந்த ராஜ்யம் தள்ளி போனபடினாலே God brought another program, that is church. So இதுதான் அந்த part of அந்த dispensation. இதுல வந்து அந்த இதுல fail ஆனதுனால we go on to the next dispensation. You have correct, you have exactly coming to the point. கரெக்ட்டா வந்துட்டீங்க. ஓகே, இந்த ராஜ்யம், அதாவது ஜெபம் பண்ணாதனால ராஜ்யம் வரவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படின்னு அதை பேக் பண்றதுக்கு என்ன தேவனுடைய வசனத்துக்காக நீங்க இது பண்ண முடியும், கோட் பண்ண முடியும்? இந்த வசனம் என்று சொல்வதை விட என்டையர் ஹிஸ்டரி ஆஃப் த சர்ச்சே அதான். அதாவது இங்கதான் தியாலஜி பிளே பண்ணது. இனி உங்களுக்கு நீங்க அதாவது நீங்க இனி வசனத்தை கேட்கறதாண்டால் யோவான் சுவிசேஷத்தை பாருங்க. யோவான் சுவிசேஷத்துக்கு வந்தீங்களா பிரதர்? 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 படிங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த ஏற்றுக்கொள்ளாததுதான் அடுத்த பாருங்க, நீங்க கவனம் படிச்சீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், இஸ்ரவேல்ல வந்தார், ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத அப்படினால
12ஆம் அதிகாரத்துல அந்த ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணி என்ன சொல்லாரு, இப்ப அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி வாய்ப்பை கொடுக்கிறார் இந்த பீரியட் ஆஃப் சர்ச். புரியுது உங்களுக்கு? அந்த அதாவது இஸ்ரவேல் எங்களுக்கு ராஜா வேண்டாம்னு சொல்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. சோ அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, சரி உங்களுக்கு வேண்டாமா, நான் அந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுத்து யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள நான் தேவனுடைய பிள்ளைகளா மாற்றேன், ராஜ்யத்தை மட்டும் நான் தற்காலிகமா ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அதாவது 11ஆம் வசனத்துக்கும் 12ஆம் வசனத்துக்கும் கேப், அதாவது இந்த 10க்கும் 11க்கும் இப்படி இருந்ததுனால எல்லாருக்கும் ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. அதாவது எல்லாருக்கும் ராஜ்யத்துக்கு போல அந்த அந்த பாக்கியம் கொடுக்கப்படுது. அங்க வந்து யூதர்களுக்கு மட்டும் பிரசன்ட் ஆகுது, அங்க யூதர்களுக்கு மட்டும் பிரசன்ட் ஆகுது. ஆனா யூதர்கள் ரிஜெக்ட் பண்ணனால அந்த பாக்கியம் இப்ப நம்மை போன்ற எல்லாருக்கும் வந்திருக்காது. நமக்கு அந்த பாக்கியம் வந்திருக்காது. ஒரு வேளை வந்திருந்தாலும் அது வேறு கோணத்துல வந்திருக்கும், இப்ப நமக்கு அது வேறு கோணத்துல வந்திருக்குது. அவ்வளவுதான். நீங்க அதை கரெக்டா சொன்னீங்க. அந்த 10-11க்குள்ள அந்த கேப் தான். அதான் அந்த 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 என்ன சொல்றது, பின் பாயிண்ட் அந்த இடத்துல அது வருது. ஹலோ, அதிகாரத்துல அந்த இஸ்ரோ ஜனங்கள் புறக்கணித்தனால்தான் நாம ரட்சிக்கப்படுறோம். நம்ம அந்த சபைங்கிற திட்டமே ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 16-18 அப்பதான் சபைங்கிற அந்த இதையே ஆரம்பிக்கிறார். ஆமா, அதாவது வெரி குட். நீங்களும் இப்போ அந்த அந்த பிரதர் மைக்கேல் கேட்ட கொஸ்டினோட ரிலேட் பண்ணி கேக்குறீங்க. அதாவது நீங்க சொல்லும்போது அதுக்குதான் அந்த சர்ச் ஹிஸ்டரி, நம்ம சர்ச் ஹிஸ்டரியில இயேசுக்கு அந்த 3 ஆண்டு ஊழியத்தை நம்ம படிக்கும்போது முதல் 2 ஆண்டு அவருக்கு போக்கஸே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்பதான் போக்கஸ் பண்ணாரு. அதாவது நீங்க மனம் திரும்பினா, அதாவது நீங்கள் என்று சொல்லும்போது அங்கே யூதர்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசம் மனம் திரும்பினால், அதை இன்னொரு கோணத்தில் நம்ம சொன்னா, இந்த ஜபத்தை செய்தால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வந்துடும். ஆனா அவங்க அந்த அவர் 2 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணியும் புறக்கணித்தபடினால அந்த 2ஆம் ஆண்டுடைய மைய பகுதியில தான் சொல்றாரு, இனிமே நான் சபையை கட்டும் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் மை ப்ரோக்ராம். ராஜ்யத்தை மாற்றி, அல்லது ராஜ்யத்தை மாற்றி என்றல்ல, ராஜ்யத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்து விட்டு சபை என்கிற ஒரு புதிய திட்டத்தை நான் புகுத்த போகிறேன் என்பதை அவர் அங்க நீங்க சொன்ன வசனத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. மத்தேயு 16:21 அது முதல் இயேசு என்கிற வார்த்தை வருது. 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் அப்படின்னு சொல்லி வருது. அது முதல், அது வரைக்கும் அந்த இதை அவரு பொறுத்திருந்து பார்த்தாரு. சிறு ஜனங்கள் இவர் தான் மேசியா என்று விசுவாசிப்படிக்கு. வெரி குட், வெரி குட், கரெக்டா. இப்ப என்ன சொல்றாரு, இனிமேல் இவர்கள் என்னை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னால இனிமேல் நான் எருசலேமை ஒண்ணு கொல்லப்பட போறேன். சோ நல்ல கரெக்ட். நீங்க பிடிக்கிற பாயிண்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட். அதுக்கு முந்திர வசனம் அப்படி இருக்கு, அது எனக்கு அது கொஞ்சம் விளக்கணுமே. இந்த முந்திர வசனம் 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம், அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாத படிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமா, ஏன்னா இதுவரை நம்ம முயற்சி எடுத்தாச்சு. இனிமேல் திரும்ப திரும்ப நீங்க இவர் தான் மெசேஜ் போய் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் மை ப்ரோக்ராம் அண்ட் ஐ எம் கோயிங் டு டை. அவங்க எதிர்பார்த்த விதமாக ராஜ்யம் உடனே வேணும், இந்த யூத அதாவது ரோம அடிமையிலிருந்து விடுதலையாக்கும் சொல்லி அவங்க எதிர்பார்த்த அந்த ராஜ்யத்தை அவர் தரல. அதாவது அது அவங்களுடைய விருப்பம் தவறு என்பதை காண்பித்து அவருடைய சித்தப்படி திட்டப்படியே ராஜ்யம் தருவதற்காகவே இதை சொன்னார் இல்லையா? அதாவது ஆமா, அதாவது மனுஷனுடைய எதிர்பார்ப்பின்படி தேவன் செயல்பட வேண்டும் என்று பரிசேயர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் செயல்பட மாட்டேன், நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டா ராஜ்யத்தை தருகிறேன். சர்ச்சுங்கிற அந்த கான்செப்டே வருது இல்ல, ஆண்டவர் அங்கதான் வெளிப்படுத்துகிறார். ஆமா, அவர் ரிஜெக்ட் பண்ணப்படும் போதுதான் சபை என்கிற காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதனால அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தட் கிங்டம். அது கிங்டத்துக்கு டேர்னிங் பாயிண்ட். அந்த இடத்துல மாறி சர்ச் என்கிற ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அத இன்னொன்னு கூட பிரதர், இந்த சபையின் காலத்துல கூட யூதருங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்ற ஒரு அபிப்பிராயம் ஆண்டவருக்கு இருந்திருக்கும். அதனாலதான் அந்த ட்ரிபுலேஷன் பீரியட வச்சிருக்கலாமோ?
வெரி குட், வெரி குட். தட் இஸ் பாசிபிள், தட் இஸ் பாசிபிள். நிச்சயமாக சாத்தியமானது. உங்களுடைய கேள்வி வந்து 100% சாத்தியம். ஏனென்றால் God knows everything. அதான் ஒரு வாய்ப்பு மாதிரி யூதர்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. அதாவது அது என்னன்னா, அருமையா கேட்டீங்க. அதாவது சபை காலத்துல கூட அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சோ இவங்க அடிச்சு திருத்த வேண்டும் என்பதற்காக தேவன் வச்சதுதான் உபத்திர காலம். அதுல இன்னும் நீங்க கேட்ட கரெக்ட். ஒருவேளை இந்த ஜெபத்தை எல்லாம் செய்திருந்தாங்கன்னா உபத்திர காலமே வந்திருக்காது. அவங்க தீமையிலே போயிருக்க மாட்டாங்க, தீமையிலே அவர்கள் காக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்டவர் மிக இரக்கம் உள்ளவர் சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஆனா கிறிஸ்தவர்கள் மத்தியில கர்த்தருடைய ராஜ்யம்ங்கிற அந்த திட்டத்தை பத்தி அவங்களுக்கு இன்னும் தெளிவில்லை நினைக்கிறேன். நான் எல்லாமே பரலோகம் தான் சொல்றாங்க. அதாவது பிரதர், நீங்க கரெக்டா சொன்னீங்க, தெளிவே கிடையாது. அவங்க வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டுல இருக்கிறாங்களே தவிர, அதாவது பரலோகம் என்பது தேவன் இருக்கிற இடம், நமக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்முடைய கிறிஸ்தவர்களிலே பெரும்பான்மையானவர்கள், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பிரசங்கிகள், கணிசமானவர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள். ராஜ்யம் வருவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். கட்டாயம். the church is working for the kingdom. அதாவது நீங்க அந்த அப்ப வாட் இஸ் இப்ப நீங்க சொன்னதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன். அப்படியானால் இன்றைய காலத்தில் சபையினுடைய நோக்கம் என்ன என்பது, church is preparing the people for the kingdom of heaven, because Israel failed to make people for the kingdom of heaven. So God made a new institution, that is church, by which he is planning to make people for the kingdom of heaven. அதாவது தமிழ்ல சொல்வதா இருந்தால், இஸ்ரவேல் என்கிற நாட்டின் மூலம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மக்களை அல்லது குடிமக்களை தயார்படுத்துவதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்குதான் இந்த ஜெபம். ஆனால் இஸ்ரவேல் தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பரலோக ராஜ்யத்தை அவர்கள் அந்த ராஜாவை புறக்கணித்தபடினாலே, ராஜ்யத்தை தள்ளி போனபடினாலே, ஆனால் தேவனுடைய திட்டமாகிய தேவனுடைய பரலோக ராஜ்யம் ஒருபோதும் தோல்வி அடைய கூடாது என்பதற்காக தேவன் சபை என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த சபையுடைய பிரதான நோக்கம் மக்களை பரலோக ராஜ்யத்திற்காக தயார்படுத்துவது. ஆனால் சபைகள் இந்த நோக்கத்திலே தோல்வி அடைந்து விட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று வேறு எங்கே சென்று கொண்டிருக்கின்றன. எல்லா ஊமையும் நீங்க சொல்ல புரியுது. எல்லா ஊமையும் ராஜ்யம் வருவதற்காகவே, அந்த ராஜ்யத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் எல்லாமே சொல்லப்படுது. ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவது, அந்த ராஜ்யத்தின் மக்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு சில போதனைகளை ஊட்டுவதற்காக இது ஓமைகள் சொல்லப்பட்டன. நல்லது, நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட். யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை முன் அறிவிக்கிற, ராஜ்யத்தை அவருடைய வழியை வந்து ஆயத்தம் பண்ணுவதற்காக தான் யோவான் ஸ்நானகன் நியமிக்கப்பட்டார். மனதத்தில் கூப்பிடும் சத்தமா அவர் இருந்தாரு. அவருடைய ஊழியத்தை அவர் செய்துட்டு இருந்தாரு. ஆனாலும் அவர் வந்து 2 சீஷர்களை ஆண்டவர்கிட்ட அனுப்பி அவர் என்ன பண்ணாரு, அதாவது வரப்போகிறவர் நீர்தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களிடத்தில் அனுப்பினார் என்றார்கள். எந்த அதிகாரம்? லூக்கா 7ஆம் அதிகாரம் 19-20. வெயிட் நான் வரேன், அந்த வயதுக்கு வரேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 19. சரி. யோவான் 19. யோவான் லூக்கா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. ஓகே ஓகே ஓகே. சரி, அதுல இருந்து நீங்க கேட்க போற கேள்வி என்ன? அதாவது யோவான் ஸ்நானகனுக்கு இவ்வளவு ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகனே, ஒருவேளை அவன் வந்து சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த டைம்ல தான் அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றது. 2 சீஷர்ல அனுப்பி நீர் தான் வரப்போகிறவரான்னு சொல்லி கேட்கிறாரு. கொஞ்சம் டவுட் வருது அவருக்கு. இது வந்து ஒருவேளை அதாவது அவர் நினைச்சிருப்பாரு, ஒருவேளை அவர் வந்து பிரிசன்ல இருக்கும் போது, பைபிள் இது கால்ஸ் மீட்டிங்ல தான் நம்ம படிச்சோம்னு நினைக்கிறேன். அதாவது பிரிசன்ல இருக்கும் போது ஒருவேளை ஆண்டவர் வந்து ராஜாவாக
வந்து அவரை விடுவிக்க கூடும் சொல்லிட்டு அவர் வந்து அந்த சிறைச்சேதம் பண்ணப்படாமல் விடுவிக்கப்படக்கூடும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்க கூடும் பிரதர். சிலர் அப்படி சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் யோவான் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நாபகனுடைய எண்ணமும் அப்படிதான் இருந்தது. என்னடா இவர் ராஜான்னு சொன்னோம், இவர் ராஜாவா இருப்பதுக்கான படை எண்ணம் திருட்டையிலேயே அந்த எண்ணம் ஒருவேளை அவருக்கு கொஞ்சம் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவரும் ஒரு விதத்தில் பார்க்கும்போது சாதாரண மாதிரி தானே. ஆகவே ஒரு சூழல்ல அவருக்கே அந்த சந்தேகம் வருகிறது. உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. பரிசுத்தவான்கள் சொல்லும்போது அங்கு யோவான் சானகன் இடர் அடைந்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஆனாலும் கர்த்தர் அவரை மிக எளிதாக கடிந்தும் கொண்டார். அதே சமயத்தில் தம் பட்சமாக இருந்து அவர் காண்பித்த வைராக்கியத்தை குறித்து மேன்மையாக மற்றும் முன்பாக சொல்லவும் செய்தார். சின்ன ஒரு கடிந்து கொள்ளுதல் அவரை குறித்த உயர்வான ரெக்கமெண்டேஷன். நிச்சயம். அங்கிள் ஒரு கேள்வி கேளுங்க. இங்க வந்து ஆண்டவர் அவர்கள் இஸ்ரவேலர்கள் வந்து ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும் ஆண்டவர் வந்து மரித்திருப்பான்னு சொன்னீங்க. நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. வெரி குட். ஓகே. மரித்த பின்பு உயிர்த்தார், அதுக்கப்புறம் பரத்துக்கு ஏறி சென்றார். சப்போஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா பரத்துக்கு ஏறி சென்றிருப்பாரா இல்லாட்டி உலகத்திலே இருந்திருப்பாரா? பரலோகத்துக்கு ஏறி சென்றிருப்பார். ஏனென்றால் அவர் பரலோகத்திலிருந்து வந்தார், பரலோகத்துக்கு போவார். ஆனால் ராஜ்யத்தை தள்ளி வைக்காமல் பெந்தகோஸ் நாளுக்கு பதிலாக ஒருவேளை ராஜ்யம் என்று ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. நல்ல கேள்வி. புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருப்பீங்க. ஆமா, புரிஞ்சல உங்களுக்கு? அதாவது பரலோகத்துக்கு போயிருப்பாரு, உயிர் திறந்ததுனால பரலோகத்துக்கு போயிருப்பாரு. பரலோகத்துல போயிருந்து 50ஆம் நாள் பரிசுத்த ஆவியான அனுப்பினார். அப்படிதானே? யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் 50ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக இயேசு வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருப்பார். வந்திருக்க மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் இருந்திருப்பாரு. ஆனா சபைக்கு பதிலாக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எல்லா காலத்திலும் இருப்பாரு. நீங்க அந்த 1000 வருஷ அரசாட்சியை பற்றி படிப்பீங்கன்னா அங்கேயும் பரிசுத்த ஆவியுடைய நிறைவு அதிகமா இருந்திருக்கும். ஆகவே ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியுடைய நிறைவும் இதை விட அதிகமாக இருந்திருக்கும். ஆமா, நல்ல கேள்வி. வெல்கம். யூதருங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமா இந்த மனவாட்டியாக சபையாக நமக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குது இந்த உலகத்துல. நிச்சயமா பெரிய பாக்கியம் மனவாட்டி. அதனாலதான் நம்ம யோவான் 1:10, 11, 12 படிக்கும் போது அவங்க ரிஜெக்ட் பண்ணனாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுடைய பாக்கியம் கிடைச்சது. அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய இன்னொரு கோணத்துலதான் பார்க்கும்போது மனவாட்டிங்கிற பாக்கியம் சபைக்கு கிடைக்கிறது. ஆமா, நல்ல அப்சர்வேஷன். அதே நேரத்துல ஒருவேளை யூதருங்க ஏற்றுக்கொண்டு இருந்தா நமக்கு என்ன மாதிரி பாக்கியம் கிடைச்சிருக்கும்? வெரி குட். நல்ல கொஸ்டின் கேக்குறீங்க. அதாவது இப்போ ஜோகனன் கேட்ட கேள்வியை மனசுல வச்சுடுங்க. இப்ப யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா பெந்தகோஸ்து நாள்ல வந்து சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு பதிலாக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். அப்படிதானே? அப்ப ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது யார் தோற்கடிக்கப்படுவார்கள்? ரோமர்கள் தோற்கடிக்கப்பட்டிருப்பார்கள். ரோமர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் போது புறஜாதிகள்ல அநேகர் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே அந்த விதத்திலையும் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்துடும். ரட்சிப்பு வரும் பிரதர் எல்லாருக்குமே. ஆனா அந்த ஒரு ஸ்தானம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா? இல்ல, அது அப்படி வரும்போது நாம எல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகிரும். ஆகவே மனவாட்டிங்கிற கான்செப்டே வந்திருக்காது. ஒருவேளை வந்திருக்காது. ஆமா. அப்போ அந்த வெகுமதிகள் எல்லாம் எப்படி அங்க? அப்போ வெகுமதிகள் எல்லாமே அவனவன் செய்யற கிரியைகளுக்கு ஏற்ற வெகுமதிகள் ராஜ்யத்தில் இருந்து வாழ்கிறவர்களுக்கு உண்டு. அது எல்லாமே சேம் தாங்க. அப்ப நம்ம ரொம்ப சுவிசேஷம் சொல்லி இருக்க முடியாது இல்லீங்களா? ரொம்ப ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிருக்க முடியாது இல்ல. அப்ப வந்து இயேசுவே மெய்யான ராஜா, he is the king of king னு பிரீச் பண்ணிருப்போம். அந்த காஸ்பல் மெசேஜ்க்கு கண்டென்ட் வந்து வேறையா இருந்திருக்கும்.
புரியுதுல உங்களுக்கு? காஸ்பல் மெசேஜ் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தாருங்கிறதை விட மரித்து உயிர்த்தெழுந்தவர் தான் ராஜா என்று பிரசங்கம் பண்ணியிருப்போம். அதாவது நீங்க அந்த மெசேஜ், இந்த மெசேஜ் எங்க இருக்குன்னு சொன்னா சங்கீதம் 2வது அதிகாரம் வாருங்க. சங்கீதம் 2 வாங்க. சங்கீதம் 2ல 9, 10 படிங்க. 8ல இருந்தே படிங்க. 8ல இருந்தே படிங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்படின்னா 8வது வசனத்தின்படி இப்ப இயேசு உலகத்தை ஆளுகிறார், அப்படி புரிஞ்சுடுங்க. அப்ப அடுத்தது இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்குளத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அவருடைய ஆட்சி முறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் நீதியில. அடுத்தது 10. இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே இதுல இந்த 10வது வசனத்துல தான் நம்ம கொடுக்குற மெசேஜ். நம்ம அன்னைக்கு இப்படி பிரசங்கம் பண்ணியிருப்போம். 10, 11 படிங்க. 10, 11 படிங்க. இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சிஸ்டர், நீங்க கேட்டீங்கல்ல நம்ம என்ன பிரசங்கம் பண்ணியிருப்போம்னு. ஒருவேளை பெந்தேகோஸ்து நாள்ல இயேசு இந்த ராஜாவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா நம்முடைய காஸ்பல் மெசேஜ் 10, 11, 12 வசனம் தான். அவரை ராஜாவாக அண்டிக் கொள்ளுங்கள் அல்லது தண்டிக்கப்படுவீர்கள், இதுதான் மெசேஜ். ஓகே ஓகே. ஸ்தோத்திரம். அன்பின் கிருபை நிறைந்த பிதாவே, ஆண்டவரே இந்த வேலை கூட கர்த்தாவே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். மத்திய சுவிசேஷத்திலே ஆண்டவரே கர்த்தாவே செபத்தை குறித்த அந்த கர்த்தா விஷயத்திலே ஆண்டவரே கர்த்தா இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே இருந்த ஒவ்வொருவருக்கும் செபத்தை கற்றுக் கொடுத்து அவங்க செபத்தை பண்ணியிருந்தால் உடனே வந்திருக்கும் என்ற உண்மையை அவங்க புரியாதனாலே, அவங்க செய்யாதனாலே வரவில்லை. அது சொல்லி அதை விலக்கிக் கொள்ள ஆண்டவரே வசனங்களை எகத்தா மூலமாக சகோதரர் மூலமாக நீ விளக்க செய்தீர். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யமாக இருக்க வேண்டிய தெளிவிலே நாங்கள் இன்னும் தெளிவடைந்து உங்க ராஜ்யத்தை குறித்த காரியங்களிலே எல்லாருக்கும் ராஜ்யமா இருக்க வேண்டும்ங்கிற விஷயங்கள் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்திலே பார்க்க முடிகிறது. ஒருவரு கூட உங்க ராஜ்யத்தை விட்டு பெயரக்கூடாது என்கிற ஒரு சித்தம் ஒவ்வொரு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். இன்னும் கத்தாவே இதை குறித்த விஷயங்களிலே ஓமையா சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஓமைகளையும் நாங்கள் சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியாய் புரிந்து கொண்டு அந்த கத்தாவே ஸ்தோத்திரம் உங்களுடைய ராஜ்யத்திலே விஷயங்களிலே நாங்கள் அதிகமாக பலன் கொண்டு நாங்கள் வாழ்வதா இருக்க வேண்டும். அந்த கத்தாவை பேசும்படியா இருக்கிற ரவிக்குமாரான நம்முடைய கிருபையா இருக்கும்படியா செபிக்கிறோம். இன்னும் கத்தாவே நாங்கள் எல்லாம் தெளிவடையத்தக்கதாக புரிந்து கொள்ளத்தக்கதான பலத்தினாலே அவரை கத்தாவே ஸ்தோத்திரம் திறப்பப்பட வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களிலே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான காரியமாக அவர் பேசத்தக்கதாக ஒரு வார்த்தையும் அவருடைய கத்தா சிந்தனையும் உங்களுடைய கத்தாவே கிருபையா இருக்கும்படியா செபிக்கிறோம். அவருடைய கேட்ட ஒவ்வொருவருக்கும் கிருபை கட்டும். ஆண்டவரே இன்னும் கத்தாவே ஸ்தோத்திரம் கேள்வி மூலமாக பதில் கேட்கத்தக்கதான கிருபை கிடைக்கட்டும். சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்தாருங்க, உங்களுடைய கிருபை கட்டும். அடுத்த கிளாஸ் கத்தா அப்படி கிருபை இருப்பதாக நீ ஆசீர்வதித்தாருங்க. ஆண்டு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிச்சயம் நல்ல பிதாவே. கத்திரி ஸ்தோத்ரி கத்து சகல வார்த்தை.